ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே தமிழ் கேரளா லாட்ரி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அக்ஷயாக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது நேற்று கெஸிங். ஸோ நேற்று சேனல் 521 கொடுத்துருந்தோம். இன்றைக்கான அக்ஷயாக்கான கெஸிங்கில் பாருங்கள். முதல்ல ஏ போர்டில் பார்க்கலாம். ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 8 5 இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 8 5க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் 9 வருது. ஸோ ஏ போர்டில் 9 வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 9 உங்கள் கணிப்பில் வந்தாக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பி போர்டில் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் 5 2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 2, அடுத்து சென்டரில் 3. ஸோ பி போர்டில் 3 வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சி போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 4 1 5 7. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 4 1 5, மேபி அந்த 7 வந்து இப்படி வந்தாக்கா நமக்கு சி போர்ட்லேயும் 7 வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ சி போர்ட்லேயும் 7 உங்கள் கணிப்பில் வந்தாக்கா நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சி போர்டில் 7, ஏ போர்டில் 9, பி போர்டில் 3. ஸோ இதில் உங்கள் கணிப்பில் எது மேட்ச் ஆகுதோ அந்த போர்ட் கெஸிங் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த கெஸிங் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க 089 தான் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 098 வந்திருக்கு. அடுத்து இங்கே இருக்க 324 தான் பார்த்தீங்கன்னா நமக்கு 342 வந்திருக்கு. ஸோ இங்கே இருக்க 561 பார்த்தீங்கன்னா மேபி 516 வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் சொல்ல முடியாது. டைரெக்டாக ஒரு சப்போர்ட்டட் நம்பராக நீங்கள் டைரெக்டாகவே பாக்ஸ் கிடையாது, டைரெக்டாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். வரலாம், அதே சமயம் வராமலேயும் போகலாம். எப்படி வேணாலும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து 3வது நாளுன்றப்போ கொஞ்சம் நமக்கு சான்ஸ் கம்மி தான். அதனால நம்ம ஒரேடியாக இதை அவாய்ட் பண்ணிடவும் முடியாது. அந்த ஒரு ரீசனால் டைரெக்டாக ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் நம்பரை நீங்கள் எடுத்துக்கோங்க, 516. அடுத்து பார்த்தீங்கன்னா 4Dயில் 2 4D இம்பார்ட்டண்ட்டாக எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள், முந்தின நாள் ரிசல்ட் நமக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. ரிசல்ட்டில் 3 நம்பர், நேற்று ரிசல்ட்டு 3 நம்பர் இங்கே வந்திருக்கு. 4 நம்பர் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 110. ஸோ இந்த 110 டைரெக்டாக 110 எப்படி வந்திருக்கோ அது அப்படியே 4D வரலாம். இல்லைனா 1011 வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து இதுதான் கொஞ்சம் மெயினாக எடுத்திருக்கேன், இதை சப்போர்ட்டாக எடுத்திருக்கேன். இதை மெயினாகவும் அதை சப்போர்ட்டாகவும் எடுத்திருக்கேன். ஸோ இது உங்கள் கணிப்பில் வரதை பொறுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து அதே மாதிரி இன்னொரு 4 டிஜிட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், முன்ன நாள் ரிசல்ட்டுக்கு 3 நம்பரிங் வந்திருக்கு, நேற்று ரிசல்ட்டுக்கு 3 நம்பரிங் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9287. ஸோ அந்த 9287 நான் என்ன நம்பர் எடுத்திருக்கேன்னா 9827ன்ற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இது உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகுதா என்னன்னு பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு நம்பர் தான். ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பராக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 8. மேபி சின்ன சான்சஸ் இருக்குது, சிங்கிளாக ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு ரீசனால் சொல்கிறேன். மேபி இந்த 827 கூட ஒரு நல்ல வாய்ப்பு இருக்க நம்பர் தான் இன்றைக்கி, 827. ஸோ இது பார்த்துக்கோங்க. ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 8 7 6 எடுத்திருக்கேன். ஏ போர்டில் 097, பி போர்டில் 719, சி போர்டில் 7 8 6 எடுத்திருக்கேன். ஏபிபிசிஎஸ்சில் 89 96 97 98 0111 7627 மாதிரி எடுத்திருக்கேன். 4Dயில் இந்த ஒரு 4 4D எடுத்திருக்கேன். இதில் உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகிறது மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. 3 டிஜிட்டில் 776 827 953 011 237 897 918 976 237 எடுத்திருக்கேன். இதில் உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகிற நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், மற்றது ஆப்ஷனில் விட்டுருங்க. உங்கள் கெஸ்ஸிங் என்னன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோ வந்து ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுமே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.